ஹாய் ஆல், வெல்கம் டு சுரேஷ் ஐஎஸ் அகாடமி. ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமிலேருந்து உங்களுக்காக சூப்பர் பேட்ச் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் குரூப் அண்ட் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ்க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு அதை பற்றின வந்துட்டு உங்களுக்கான கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க த்ரூ தி ஆன்லைன் மூலிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது அப்கமிங் May 7th நடைபெறுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை பிரான்ச்சஸில் நடைபெறுது. இதில் உங்களுக்கு எந்த பிரான்ச்சஸ் வந்து நியரஸ்ட் இருக்கோ அந்த பிரான்ச்சில் நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்துட்டு அட்டென்ட் பண்ணலாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க கண்டிப்பா பண்ணிருக்கணும். அதற்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு, அதாவது May 3rd தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இல்ல குரூப் 1 தான் என்னோட இலக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. அண்ட் வந்து இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு லாஸ்ட் டேட் கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. அண்ட் வந்துட்டு எக்ஸாம்க்கான டைமிங், ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் May 7th 10 o'clock உங்களுக்கு வந்து நடைபெறும். ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9:30. ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் டைம் 9:30. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் 9:30க்கு உள்ள இருக்கிற மாதிரி இருந்துக்கணும். அண்ட் நீங்கள் கொண்டு வரக்கூடிய திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோட்டோ காப்பி அப்படிங்கிறது மஸ்ட். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக 2 ஃபோட்டோ அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். அண்ட் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பால் பாயிண்ட் பென் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். அது OMR ஆஸ் பர் தி ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எப்படி நீங்கள் OMR மெத்தட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சேம் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் இங்கேயும் அப்ளிகபிளாக இருக்கும். யூஸ் பண்ணலுக்கு அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். தென் வந்து மெயின்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் எழுத போகிறீங்க. அதற்கு வந்து 50 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 50 மார்க்குக்கு நீங்கள் அதுக்கான பெண்ணை தான் சூஸ் பண்ணி எழுதணும். ரோபோமேக்ஸ், யூனிபால், பென்டல், எனர்ஜல். ஸோ இந்த பென்னில் பிளாக் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த பெண்ணை நீங்கள் வந்து கண்டிப்பாக கேரி பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேல் வந்து நீங்கள் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொண்டு வரலாம். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க்குக்கு 50 மினிட்ஸில் நடக்கும். எக்ஸாம்பிள் 50 மினிட்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 10 மார்க் கொடுத்துருப்பாங்க, 2 15 மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி டெலிகிராம் அண்ட் யூடியூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை வந்து ஆன்லைனில் பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்து அதை வந்து நிறைய டைம் வந்து எழுதி பார்த்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த டைம் லிமிட்டில் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்டு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 1 hour டைம் கொடுத்துருப்பாங்க, 50 MCQ. ஸோ 50 MCQ இருக்கும். இந்த MCQ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் தி TNPSC ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசன் அண்ட் ரீசன் அண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், ஹவு மெனி பாஸ் கரெக்ட், மேட்ச் த ஃபாலோயிங், இந்த மாதிரி வேரியஸ் பேட்டர்னில் வந்து TNPSCயில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த பேட்டர்னில் தான் ஃபுல்லாக இருக்கக்கூடிய 50 MCQமே வந்து உங்களுக்கு அப்படி தான் அலைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் நீங்கள் எழுதுற மாதிரி ஒரு ஸ்டிமுலேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 4 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அதுக்கான ஆன்சருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் எழுதலாம். மெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா TNPSCயோட குரூப் 1 மெயின்ஸ் எந்த ஒரு பேட்டர்ன்ல நடக்குமோ அதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு இங்க இந்த 50 மார்க்குக்கான ஷீட்டும் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 10 மார்க் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான வித்தின் ஸ்பேஸ் லிமிட், அதுக்கான லைன் எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய யூனிபால், எனர்ஜல், பைலட் அண்ட் வந்துட்டு ரோபோமேக்ஸ் இந்த பென்ல ஏதோ ஒரு சூஸ் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த பென் மூலியமா நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த பென்ல 2 பென் வந்து கொண்டு வந்துருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கமிங் May 7th வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. திருநெல்வேலி, சென்னை, தூத்துக்குடி பிரான்ச்சஸ்ல நடக்குது. அதுக்கான லாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பாத்தீங்க அப்படின்னா May 3rd. அதுக்கான லிங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.